லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இத பாரு, எப்ப நீ பணத்தை வாங்குனியோ அப்பவே இது ஏன் இடம். சரி, நேரடியாவே உன்கிட்ட கேக்குறேன், நீ பணத்தை வாங்குனியா இல்லையா? வாங்கனம்மா. என் தலை எழுத்து நீங்க என்ன வாங்க வச்சிங்க. என் கையில திணிச்சிங்க. ஐயோ, அது வாங்கினது என்னமோ வாஸ்தவம் தாமா. என் போராத நேரம் எவனோ வந்து அதை திருடிக்கிட்டு போயிட்டான். அம்மா, இதேதான் இவ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கா. இவ 10 லட்சத்தை திருப்பி கொடுக்க வந்தாளாம், அத எவனோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டானா. இந்த கதையெல்லாம் யாருமா நம்புவா? இவ கிட்ட பணம் இருக்கிறது இவளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்போ எப்படி திருட கரெக்டா இவ கிட்ட வந்து திருடுவான்? அதாம்மா இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு தெரியும், ஏன்னா அப்படி ஒரு விஷயமே நடக்கல. இல்ல, நீதான் எங்கேயோ பணத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு சும்மா நாடகம் ஆடிட்டு இருக்க. பணத்தையும் அமுக்கிட்டு இடத்தையும் அமுக்கிக்கலாங்கிறது தானே உன் திட்டம். இல்லம்மா. இத பாருங்கம்மா, இதுக்கு நீங்க தான் ஒரு பதில சொல்லணும். இத பாரு மீனாட்சி, நீ இன்னைக்கே இடத்த காலி பண்ண தயாராயிரு. புஷ்பா, அத நான் முடிவு பண்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 10 லட்சம் என்னாச்சு ஏதாச்சுன்னு நாம கண்டுபிடிக்கணும். அம்மா, அதுல விசாரிக்க ஒண்ணுமே இல்ல. இவ பொய் சொல்றாமா. இவ பொய் சொல்லி உங்களை ஏமாத்த பாக்குறா. சத்தியமா நான் பொய் சொல்லலம்மா. சத்தியமா இவ தான் பொய் சொல்றாமா. இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே வராது. அம்மா, அதுக்கு தாமா நான் உங்களை நம்பி வந்தேன். நீங்க தாமா ஒரு பஞ்சாயத்தை வச்சு இதுக்கு நல்ல தீர்ப்பா சொல்லணும். பஞ்சாயத்தா? நீ என்ன சொல்ற புஷ்பா? அம்மா, பாத்தீங்களா பாத்தீங்களா இவ்ள பஞ்சாயத்துன்னு சொன்னதும் எப்படி பயப்படுறான்னு? ஏன்னா தப்பு இவ பக்கம் இல்ல இருக்கு. எனக்கு எந்த பயமும் கிடையாதுமா. நீங்க பஞ்சாயத்து வச்சு இவள விசாரிங்க, எல்லா உண்மையும் தானா வரும். புஷ்பா, எதுக்குமா பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாமா? அப்போ இடத்த காலி பண்ணு. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்றேன். கோதண்டம், அம்மா, இன்னும் 2 நாள்ல பஞ்சாயத்து. சரிங்கம்மா. கரெக்டா சொன்னீங்கம்மா. இதுக்கு பஞ்சாயத்து தான் ஒரே வழி. ரொம்ப சந்தோஷமா. இதுக்குதாமா, இதுக்குதான் ரங்கநாயகி அம்மா வரணுங்கிறது. மீனாட்சி, இன்னும் 2 நாள்ல பஞ்சாயத்து. புஷ்பா, இப்படித்தான் இப்படித்தான் முதல்ல ஒரு பஞ்சாயத்தை வச்சு என்னால இவளோட வாழ முடியாதுங்க. என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. இன்னும் உனக்கு பத்தலையாம்மா? இந்த டிராமா பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இன்னும் 2 நாள் தான் டைம் உனக்கு. தயாராயிரு. மீனாட்சி, நீ அன்னைக்கு எனக்கு செஞ்ச உதவிய என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். நான் இப்படி பைசல் பண்ண வந்த இடம் ஓ வீடுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவ்ளோ வேகமா நான் வந்திருக்க மாட்டேன்.
நான் உங்க 2 பேர் வீட்லயும் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் வரேன். எங்க போனா இந்த வெற்றி? அவன் அப்பவே இந்த பிரச்சனையை சரி செஞ்சிருந்தான்னா இது பஞ்சாயத்து வரைக்கும் போயிருக்காது. ஏன் இப்படி பண்றான் அவன்? ஐயோ அம்மா, எங்க இருக்க வெற்றி? இங்கே தாம்மா இருக்கேன். சொல்லுங்கம்மா. உடனே கிளம்பி மீனாட்சி மெஸ்க்கு வா. அங்கே எதுக்குமா? எல்லாம் நீ பண்ண கூத்துதான். உடனே கிளம்பி வா, நேர்ல சொல்றேன். மீனாட்சி மெஸ்ல அம்மா இருக்காங்களா? ஐயோ, இப்போ அங்கே போனால் எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடுமே. வெற்றி என்னடா பண்ணுறது? ஒருட்ரா வெற்றி. ஃபோன் வந்ததுலேருந்து ஏன் வண்டி ஸ்லோவாக போகுது? ஏதோ சிக்கல், அதான் வண்டி ஸ்லோவாக போகுது. ஹலோ, ஆ அங்க எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் போன்ல? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளமா? சேச்சா எதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏன் இவ்ளோ ஸ்லோவா போறீங்க? ஸ்லோ போறேனா? என்னங்க நீங்க? என் குதிரை எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. என்னடா தெரியா? அண்ணே, கொஞ்சம் ஸ்லோவாக போனேன். என்னால் பின்னாடி பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியலண்ணே. சேடா சேடா. என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? என்னமோ என் ஜீப் மின்னல் மாதிரி பறக்கும்னு சொன்னீங்க. மின்னலை எப்பயாவது பார்த்திருக்கீங்களா நீங்க? இப்போ நீங்க வேகமா போக போறீங்களா இல்லையா? ஏங்க வேகமாக தாங்க போயிட்டு இருக்கேன். இதை விட எப்படிங்க வேகமாக போகிறது? சரி இருங்க, இன்னும் 2 நிமிஷத்தில் உங்களை கொண்டு போய் விட்றேன். அண்ணே, வேகமாக போகாதண்ணே, மெதுவாக என்னடா? போனேன். இறங்கி நான் ஓடினா கூட இதை விட வேகமா போயிடுவேன். ஏன் இப்படி ஓட்டுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எங்க வண்டி நிப்பாட்டிட்டீங்க? ஏங்க அங்கே பாருங்க, ஒரு டிராக்டர் ஒன்று வருது. அங்க வர டிராக்டரை பார்த்து இங்கேயே நிப்பாட்டிட்டீங்க? இல்லைங்க, அது அவ்வளோ பெரிய வண்டி, நமக்கு பாதுகாப்பு முக்கியம் இல்லை. அந்த டிராக்டர் முதல்ல போட்டோம், அப்புறம் நம்ம போவோம். என்ன சொல்றீங்க? என்னடா? ஆமாம்மா, டிராக்டர் போட்டோம், நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். இப்பயாச்சும் வேகமா ஓட்டுங்க ப்ளீஸ். ஏன் இப்படி ஓட்டுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அது வந்து ஜீப்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அதான் அவ்வளோ ஸ்லோவாக போகுது. சரிடா, அண்ணன் பார்க்குறேன். கொஞ்சம் நிப்பாட்டுண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிடுவாரு. ஏங்க என்னன்னு தெரிலங்க, ஏதோ பெரிய பிரச்சனை போல. மெக்கானிக்கை கூட்டு வந்து பார்த்தா தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ச்சே, இன்னைக்குன்னு பார்த்து தான் என் வண்டி பஞ்சர் ஆகணுமா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுங்க? மெக்கானிக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்னைக்கு மெக்கானிக் ஏதோ லீவுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே. ஏய் அதெல்லாம் இல்லை, இருங்க நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஏங்க என்னன்னே தெரில, ஃபோனே அவருக்கு போக மாட்டேங்குது. இன்னைக்கு அவர் லீவுன்னு நினைக்கிறேங்க. உங்களை நம்பி இந்த ஓட்ட ஜீப்ல ஏறின பாருங்க. என்ன சொல்லணும்? மின்னலாம் மின்னல், மண்ணா கட்டி. என்ன இந்த திட்டு திட்டுறாங்க?
சரி. அண்ணே வானே விட்டு போயிட போறாங்க. Oh my God. பாருடா. வணக்கம்மா. ம். இங்க இருந்தா எல்லாரும் ஒன்னதான் மீனாட்சி தப்பா நினைப்பாங்க. நான் கார்ல ஐயோ இருக்கேன். என்னம்மா நீங்க? இல்ல பரவாயில்ல, பஞ்சாயத்துல பார்க்கலாம். சக்தி வருமானே அம்மா என்னம்மா இங்க நிக்கிற? செல்லு குட்டி, உனக்கு விஷயம் தெரியுமா? ஒண்ணும் இன்னைக்கு இல்லடி. நம்ம வீட்டுக்கு போடி நீ வா, இருக்கிற வேலையை பாரு. நீ வாமா. 25 ரூபா கொடுத்துருங்கனே. தம்பி, ஜீப் ஓட்டிட்டு வந்த பொண்ணு யாரு தம்பி? அண்ணே எனக்கு எப்படிண்ணே தெரியும்? அஞ்சே வந்துட்டே இருந்தோம், லிஃப்ட்னு கேட்டாங்க. சரிம்மா வான்னு சொன்னா இந்த வண்டியை பார்த்துட்டு ஓட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. சரிம்மான்னு கொடுத்தா நேரா இங்க வந்து நிப்பாட்டுருச்சு. இந்த வீட்டு பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். கோதண்டண்ணே, இதை பத்திலாம் அம்மாட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி. அம்மாவை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல. சரி ஆ? தம்பி. சரிங்களா? வாங்க தம்பி. சரிண்ணா. திரியா கிளம்பு. ஏண்டா, இந்த மெஸ்ஸ காலி பண்ற விஷயமா உன்கிட்ட சொல்லி எவ்வளவு நாளாச்சு? இப்ப அந்த பிரச்சனை எங்க வந்து நிக்குது பாத்தியா? 2 பேரும் அந்த மெஸ் என்னோடதுதான் சொல்லி பெரிய தலைவலியா போச்சு. இப்போ என்னம்மா செய்ய போறீங்க? வேற என்ன, பஞ்சாயத்து தான். கோதண்டம், அம்மா. இன்னும் 2 நாள்ல பஞ்சாயத்து. அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. சரிங்கம்மா. வண்டி எடுப்பா. என்ன பிரச்சனை? அந்த புஷ்பா இங்க எதுக்குமா வந்தா? அது அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தாங்க. நம்புற மாதிரியே தெரியலையே. அவ்வளவு சீக்கிரம் அவ மன்னிப்புலாம் கேக்குற ஆள் இல்லையே. நிஜமாதான் சக்தி, அதுக்காக தான் வந்தாங்க அவங்க. ஆனா நீ போன்ல ரொம்ப பதட்டமா பேசின. முதல்ல அவங்க வந்த உடனே எப்பவும் போல சண்டை போட தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ணி அப்படி சொன்னேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்கன்னு. நீ வேணா அக்கா கிட்ட கேட்டு பாரு. என்ன சாந்தாக்கா? ஆமா ஆமா, சண்டை போடுறதுக்கு தான் வந்தா. இல்ல, சண்டை போடுறதுக்கு தான் வந்தாலோன்னு நானு நினைச்சிட்டேன். ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தா. மீனாட்சி அக்கா கூட, இந்த பாரு, நீ எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், எங்க விஷயத்துல தலையிடாம இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சில்லு குட்டின்னு உன் பேரை சொன்னதுதாமா. ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாரோ பாத்துக்கையே. நீங்க தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க சாந்தாக்கா. இப்ப மட்டும் அவ இங்க இருந்திருக்கணும், ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சிருப்பேன். சக்தி, அதான் அவ போயிட்டாளேம்மா, அப்புறம் என்ன? ஐயோ, இந்த அவசரத்துல அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே. ஏய் சக்தி, இவ யாருக்குமா இப்ப தேங்க்ஸ் சொல்ல போறா? அவ யாருக்கு வேணாலும் நன்றி சொல்ல போட்டும். ஐயோ, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாம போயிடுச்சே. அப்பா, 2 நிமிஷத்துக்கு முன்னால இவ வந்திருந்தா இங்க என்ன ஆயிருந்திருக்கும்? எல்லா விஷயமும் இவளுக்கு தெரிஞ்சு
நாம ஒரு வழி ஆயிருந்திருப்போம். நல்ல வேளை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். இன்னும் 2 நாள் பஞ்சாயத்து முடியிற வரைக்கும் சமாளிச்சுட்டா போதும். அப்புறம் யமுனா, பொறுமையா இவகிட்ட எல்லா விஷயமும் சொல்லிடலாமா? எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அவ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. முக்கியமா என்ன புரிஞ்சுக்குவா. படபடன்னு பேசுவாளே தவிர சக்தி மனசு குழந்தை மாதிரி. என்னமோக்கா, அவ ஒவ்வொரு நாளும் போயின்னு அவ வந்து மிரட்டும் போது எனக்கு பீதியா இருக்கு. என்னத்தையாவது உளறி கொட்டிட போறேன்னு எனக்கு ஒரே படபடப்பா இருக்குக்கா. அம்மா, பஞ்சாயத்துல நாம எப்படி நிரூபிக்க போறோம்? பாவமா சக்தி, நம்ம இப்படிலாம் இவகிட்ட மறைக்கிறோம்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா, தாங்கிக்கவே மாட்டா. ஐயோ பட்டுக்குட்டி, அதெல்லாம் சில்லு குட்டி ஒண்ணும் கோவப்படாது, புரிஞ்சுக்கணும். போ, முதல்ல வேலையை பாப்போம். அட வா, வேலையை பாப்போம். வாயா, யோ வாயா. என்னாச்சுடா? வாயா சொல்றேன். என்ன விஷயம் சொல்லு. முதல்ல உட்காரு. டேய், நீங்களும் இங்கே இருங்க, இத வந்துடுறேன். என்னம்மா இது? என் அக்கா தான் எனக்கே சந்தேகமா இருக்கே. உங்க அக்கா இவ்வளவு சந்தோஷப்படுறத பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அது இருக்கட்டும். ஆமா, இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்திருக்கும்? தெரியலையே மாமா. அக்கா, எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி சொல்ல போறேன். ஏற்கனவே சக்கரை நிறைய போட்டிருக்கேன், ஆனாலும் பத்தாது. ஏன்னா நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இந்தாயா, முதல்ல நீ சாப்பிடு. இந்தா சண்முகம், எக்ஸ்ட்ரா சுகர். இந்தடா உனக்குடா. மாமா இது குடிக்காத மாமா. எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, இதுல ஏதோ கலந்துருக்கு. ஆமா, இதெல்லாம் எதுக்கு புஷ்பா? எதுக்கா? இனிமே நான் நம்பர் 2 இல்லையா, நம்பர் 1. அந்த மீனாட்சி இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டா. எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தானா கிடைக்கும். யோ, ஒன்னால முடியாதத ஒரே நாள்ல நான் சாதிச்சு காட்டிட்டேன் பாத்தியா? அதான் புஷ்பாங்கிறது. எப்படி புஷ்பா? சண்டைக்காரி கால்ல விழறத விட சாட்சிக்காரி கால்ல விழலான்னு சொன்னல. நேரா ரங்கநாயகி வீட்டுக்கு போனேன். புஷ்பா, எதுக்குமா? பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாமா? அப்போ இடத்த காலி பண்ணு. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அக்கா, நீ சாதாரண அக்கா இல்ல, சூப்பர் அக்கா. மாமாவால முடியாத நீ ஒரு நொடியில முடிச்சிட்டியாக்கா. அம்மா, அப்போ மீனாட்சி அம்மா என்ன பண்ணுவாங்க இனிமே? பிச்சை எடுப்பா. இது எத்தனை நாள் வெறின்னு உனக்கு தெரியாதுடா. எங்க போனாலும் என்ன இளக்காரமா பாக்குறாங்க. அதுக்கு காரணம் அந்த மீனாட்சி. அதுக்குதான் இந்த தண்டனை. இன்னும் 2 நாள்ல பஞ்சாயத்து இருக்கு. அப்புறம் அந்த வீடும் மெஸ்ஸும் என்னோடது. பஞ்சாயத்தா? ஐயோ, இதெல்லாம் சக்தி அக்காவுக்கு தெரியுமான்னு தெரியலையே. எப்படியோ புஷ்பா, நீ சந்தோஷமா இருக்கையில எனக்கு அது போதும். இந்த சந்தோஷத்துல இத ஃபுல்லா காலி பண்ணணும் போல இருக்கு. இன்னும் இருக்கா? நிறைய பண்ணி வச்சிருக்கேன், எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. சரி மம்மி, நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், போயிட்டு வந்துடுறேன். சரிடா, பாய். பத்திரம் என்ன? இத சக்தி அக்கா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு யார்கிட்ட கேக்குறது? சரி, துர்கா கிட்ட பேசி பார்க்கலாம். பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இத பாரு மீனாட்சி, நீ இன்னைக்கே இடத்த காலி பண்ண தயாராயிரு. கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற?
மனசறிஞ்சு நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணதில்லையே. அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம்? எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்க மாட்டியா? ஹலோ சங்கிலி எங்க இருக்க? இப்போ ஒன்று பார்க்கணும், வரவா? வரியா? அதெல்லாம் வேணாம். ஊருக்குள்ள யாருக்கும் எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னா அன்னைக்கு உன் ஹெல்மெட்டையும் பைக்கையும் வாங்கினேன்.